வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு 5 மினிட்ஸ் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் அப்படியே சொலையாக கேசரி. ஸோ இது எங்கள் அத்தை ஸ்பெஷல். இது அப்படியே வாயில் வச்சிங்கன்னா போதும், உங்கள் தொண்டைக்குழியிலேருந்து வயிற்றுக்கு டைரெக்டாக போயிடும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் போட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நான் 1 கப் அளவு பண்ணுறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். இந்த முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக ஆனோடனே தனியாக தட்டில் எடுத்துட்டு இன்னும் 1 கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவை இருக்குது இல்லைங்களா, அதையும் நல்லா போட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்ல வாசனை வரும். இந்த கேசரியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா, இதில் நம்ம எப்பவும் போடுறத விட கொஞ்சம் நெய் அதிகமாக போடுவோம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம ரவையை நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வாசனை வந்துடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நான் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ரவை போடும்போது தயவு செஞ்சு லோ ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாது. நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு இருக்கிற ரவை எல்லாம் போட்டுடுங்க. இதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வேக போகும். பாருங்கள், இப்போ நான் கலரும் போது கட்டி எதுவுமே இல்லை. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த 1 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கலரும் போது ரொம்ப வேகமாக கலராதீங்க. கொஞ்சம் பொறுமையாக எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டி தட்டாது உங்களுக்கு. வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலோ யாருனாலும் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் இது. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ சர்க்கரை நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகி கேசரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேசரியோட பதம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு கரண்டி எடுத்து அதை போட்டேன்னா அந்த கரண்டியில் ஒரு சொட்டு கூட ஒட்டாமல் வரும். வாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேசரி. பாருங்கள், முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு செம கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக. இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.